ஹலோ ஹாய் மதிநிலா சேனல். ஒரு கப் கம்பு நவதானிய அடை செய்யலாம் வாங்க. கம்பு அடை, கார அடை. ஒரு கப் ஒரு டம்ளரில் இருக்கிறது உங்களுக்கு தேவைப்படுகிறது. ஒரு டம்ளர் கம்புக்கு ஒரு கப் சின்ன பருப்பு, பாசி பருப்புன்னு சொல்லலாம். பயிராக இருந்தாலும் போட்டுக்கலாம். அந்த பயிரில் நல்லா பருப்பாக போடலாம். பாசி பயிர் போடலாம் ஒரு கப். அடுத்து கடலைப்பருப்பு ஒரு கப், கொண்டக்கடலையும் சேர்க்கலாம். கருப்பு உளுந்து ஒரு கப், கொண்டக்கடலை ஒரு கப். இதெல்லாம் போட்டு ஒரு அரை மணி 3 மணி நேரம் ஊற விடணும். ஊறினதுக்கப்புறம் நம்ம கார மிளகாய், சோம்பு, இஞ்சி போட்டு அரைச்சிட்டு குறப்பாக மிக்சிலே அரைச்சிட்டு அடுத்து ஆல்ரெடி நாங்கள் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த மாவுக்காக இப்படி பூரணன்றதுக்கு உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு சொல்லிடுவோம். எந்த பருப்பு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கார மிளகாய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம் சேர்த்து அரைச்சிட்டு சின்ன வெங்காயம், முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, கொத்தமல்லி அரைஞ்சி போட்டு நல்லா கரகரன்னு அரைச்சி நம்ம தோசை ஊற்ற வேண்டியது. 3 மணி நேரம் ஊற வச்சதை அரைச்சி எடுத்துக்கிட்டது. நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன், காட்டுன்னு பாருங்கள். தோசை ஒன்று முருங்கைக்கீரை, வெங்காயம் அதெல்லாம் சேர்த்துட்டு தேங்காய் சேர்த்து கலக்கி தோசை ஊற்ற வேண்டியது. கொஞ்சம் திக்காக ஊற்றணும், அவ்வளோதான். பெருசாக வேண்டாம். திக்காக ஊற்றி சாப்பிடுங்க. ருசியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். முருங்கைக்கீரைலாம் சேர்த்துக்கணும். குழந்தைங்களுக்கு இதை கொடுத்து பழக்கணும். ஹாய். நெக்ஸ்ட் வீடியோவில் தோசை ஊற்றுறேன் பாருங்கள், சேர்த்து பாருங்கள். ஆனால் நல்லது, குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு. கார தோசை ஊற்றுறேன் பாருங்கள். பாய்.